Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 current electricity ல உள்ள important numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோல example 2.3 எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். Problem என்னன்னா a copper wire of cross sectional area 0.5 mm square carries a current of 0.2 ampere. If the free electron density of copper is 8.4 into 10 to the power 28 meter to the power minus 3, then compute the drift velocity of free electrons. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காப்பர் வயர்னுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் 0.5 millimeter ஸ்கொயர். இந்த வயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் 0.2 ஆம்பியர். காப்பருடைய ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி 8.4 into 10 to the power 28 meter to the power minus 3. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுடைய drift velocity calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Let us see how to solve this problem. Given முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ஏ அப்படின்னு எடுத்துக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 0.5 millimeter ஸ்கொயர். மில்லிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மீட்டர் ஸ்கொயர் இஸ் த SI யூனிட் ஆஃப் ஏரியா. 1 millimeter இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 3 meter. 1 millimeter square is equal to 10 to the power minus 6 meter square. Therefore, this is equal to 0.5 into 10 to the power minus 6 meter square. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கரண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் I is equal to 0.2 ampere. நெக்ஸ்ட் ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டியுடைய சிம்பிள் N, ஸ்மால் லெட்டர் N. திஸ் இஸ் ஈக்குவல் டு 8.4 into 10 to the power 28 meter to the power minus 3. ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூமை தான் ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். த வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு E is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb. இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? we have to find the drift velocity. we have to find the drift velocity. So what is the formula we are going to use? Formula to be used is drift current is given by the formula I is equal to N E A V suffix D. This is a drift current. From this formula we can write V suffix D is equal to V suffix D ங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். I divided by இந்த NEA அப்படிங்கிறது டினாமினேட்டருக்கு வரும். NEA இந்த எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to current I is 0.2 divided by N is free electron density இது கொடுத்துருக்காங்க 8.4 into 10 to the power 28 charge of the electron 1.6 into 10 to the power minus 19 into area of cross section. This is 0.5 into 10 to the power minus 6. So இதை calculate பண்ணோம்னா we will get this is equal to 0.03 into 10 to the power minus 3 அப்படின்னு வரும். This is a drift velocity. இதோட simplification இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் இருக்கும், வேணா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. drift velocity உடைய யூனிட் meter per second. So this is the answer for the given problem. இந்த ப்ராப்ளத்தில் drift velocity calculate பண்ண சொல்லியிருக்காங்க. drift velocity is equal to 0.03 into 10 to the power minus 3 meter per second. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.